இவரு ஆர்வமா இருக்கு அவர்கிட்ட கொடுங்க. இல்ல ஃபர்ஸ்ட் இல்ல அவரு அதான் சொல்லணும்னு ஆசைப்படுறாரு. ரொம்ப ஆர்வம். அங்க தப்பு பண்ணாலும் நான் தான் வந்து ஐயோ நீ வந்து தெரியாம தப்பு பண்ணமா என்ன மன்னிச்சுக்கோமா. அவங்க பேரு என் பேர் சூர்யா. மேனன். பேரு வித்தியாசமா இருக்கு. ஓகே, ரெண்டு பேரும் என்ன ஒர்க் பண்றீங்க? நான் ஹோம் மேக்கர். நான் சேரா என்ன கம்பெனி? பச்சுஷா. சரி, ஓகே. அதாவது கேள்வி என்ன, காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவர் எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாரு, இவங்க எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு விஷயம் என்னது? இவரு ஆர்வமா இருக்கு அவர்கிட்ட கொடுங்க. இல்ல ஃபர்ஸ்ட் இல்ல அவரு அதான் சொல்லணும்னு ஆசைப்படுறாரு. ரொம்ப ஆர்வம். திடீர்னு கேட்டா எனக்கு வராதுப்பா, இதெல்லாம் பெரிய மேட்டர், நீயே சொல்லி. இவங்க எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாங்க அப்படின்னு நீங்க இத்தனை வருஷம் அனுபவத்துல கத்துக்கிட்டு நிறைய இருக்குது. எதை ஸ்பெசிபிக்கா சொல்றது தெரியலையே. நான் யாருன்னு உனக்கு தெரியும். ஒரு நிமிடம் பசங்களோட விளையாடுறதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாங்க. அம்மா தான் இருக்குமா? தட்ஸ் ஓகே, பரவாயில்ல. அம்மா புள்ள தானே பிள்ளையா இருப்பாங்க. ஸோ அதனால வந்து பசங்களோட அம்மா விளையாட மாட்டிருக்காங்க. அது வேற. நீ சொன்னா நான் நம்பணுமா? இந்த திகில் பாச்சாவெல்லாம் எங்கிட்ட வச்சுக்கிறாத. மேபி டிரைவ் பண்றதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாங்க. நானே பண்ணிக்கிறேன் போற அவசரம் நானே விட்டு. நீங்க நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. இவரு பேசிக்கா சொல்ல போனா குக்கிங் அந்த மாதிரி அதுக்கெல்லாம் சரிப்பட்டே வர மாட்டாரு. இது ஆண்களோட நேச்சர். அதே மாதிரி கிட்ஸ படிக்க வைக்கிறது இவங்களுக்கெல்லாம் ஆகாத வேலை. கல்யாணம் பண்ண பசங்கள்லாம் பாவப்பட்ட ஜென்மங்கள்பா. இப்ப வரையும் என் பையன் இப்ப 4th வந்துட்டான். என்ன சிலபஸ் என்ன மார்க் எதுவுமே அவருக்கு தெரியாது. அந்த விஷயத்துல சரியா பண்ண மாட்டாரு இவரு. ரேங்க் கார்டுலாம் சைன் போடுறது அதெல்லாம் நாங்களே தான். ஆமா, பிடிஎம்ல இருந்து பிக்கப் டிராப் எல்லாமே நாங்க தான். அவரு ஃப்ரீயா இருப்பாரு அந்த விஷயத்துல மட்டும். மாட்டிக்கிட்டான். சரிப்பட்டே வர மாட்டாரு. மட்டும் சரியே பண்ண மாட்டாங்க இவங்கலாம். சரி, உங்களுக்குள்ள எதுக்கு அதிகமா சண்டை? ரொம்ப கருத்தா பேசுவாப்ல. எங்களுக்குள்ள சண்டை வராது. மத்தவங்கனால நீங்க அதை பண்றீங்களே, மத்தவங்களுக்கு இதை பண்றீங்களே அப்படின்னு தான் சண்டை வரும். எங்களுக்குள்ள சண்டை வராது. உங்களுக்கு ஏதாவது சண்டை வந்தது இல்லையா? வாய்ப்பு இல்ல ராஜா, அந்த அளவு வராது எங்களுக்குள்ள. இல்ல சண்டைலாம் நிறைய வரும். ஆனா என்னன்னா மத்தவங்களுக்காக தான் வரும். எங்களுக்கு நாங்க வந்து சரி, அப்படியே ரெண்டு பேரும் ஒரு ஆர்குமெண்ட் வந்தா கூட யார் ஃபர்ஸ்ட் சாரி கேட்போம்? மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு. ரொம்ப ஸ்பீடா சொல்றீங்க. அது உலக நீதி. நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினேன். அப்போ நான் 2005ல பார்த்தேன் இவங்களை. நான் 2013ல எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆச்சு. 2014ல கல்யாணம் பண்ணேன். 8 வருஷம் கழிச்சு என்கேஜ்மெண்ட். யாரும் சாரி கேட்பா? அவங்களும் சாரி. அவன் அடி பண்றான், அவன் கேரகம் அப்படி இருக்கு. ஆடி போய் ஆவணி வரட்டும், அவன் டாப்பா வரனா இல்லையான்னு பாரு. நீங்க சாரி கேட்கல கூட விட்டு கொடுத்துட்டீங்களா? இல்ல அவர் எப்படி கேட்டுருவாருன்னு எங்களுக்கு தெரியும். அதனால சரி அவரே கேட்கலாம். அங்க தப்பு பண்ணாலும் நான் தான் வந்து ஐயோ நீ வந்து தெரியாம தப்பு பண்ணமா என்ன மன்னிச்சுக்கோமா. அந்த மாதிரி வந்து சாரி கேட்பேன். மன்னிப்புல இது மாதிரி இன்னொரு இல்ல இப்போ இருக்கிற ட்ரெண்டே அதுதான். எல்லா கேர்ள்ஸும் சரி, எல்லா ஐ மீன் அது ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் சரி, இப்ப அதுதான் வந்து ட்ரெண்ட் ஆக்கிட்டு வராங்க. அதுவே வந்து இன்ஸ்டால எல்லாம் வந்து காட்டுறாங்க இல்லையா. ஸோ அதுவே வந்து இப்போ இவங்களும் வந்து ஃபாலோ பண்றாங்க. பிளஸ் அதே மாதிரி வந்து என்ன சொல்றது, 1000 தான் இருந்தாலும் நம்ம என்ன சொல்றது, நம்ம ஒய்ஃப் நம்ம பிள்ளை நாம தான் வந்து கொஞ்சம் மெச்சூர்டா நடந்தது. நான் கேவலப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அது எப்பவுமே வந்து பசங்களுக்கு நிறைய இருக்கு. அவரை பத்தி அதுதான் அவரே சாரி கேட்டுருவாரு. அதுக்கப்புறம் என்ன நாங்க சமாதானம் ஆயிட்டு அந்த பிரச்சனை அதோட முடிச்சிருவோம், அவ்வளவுதான். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. எப்படி பார்த்தாலும் அவங்க தான் சாரி கேட்கணும். அது டெஃபினெட்லி அத லவ் பண்ற டைம்ல இருந்து இப்ப கல்யாணம் ஆகி இப்பவும் அதேதான், அவங்கதான். போய் தானே சொல்றீங்க. ஆண்கள்னால இது பிரச்சனை இல்ல. தேங்க்யூ. யூடியூப்ல லட்சக்கணக்கான வீடியோக்களை போட்டு ஒரு லைக் கூட வரலன்னா மனசு உடைஞ்சு போயிடும்.